அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். அரசாலும் யோகம் பெற்றவர்கள் நீங்கள், தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். நீங்க வேலை செய்யற இடத்துல மாற்று ஜாதிகளுடைய மாற்று பாலினத்தவர்களிடம் அன்போட இருப்பீங்க. அவர்களுடைய கூட்டு முயற்சியால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்க ஈட்டுவீங்க. உங்களுடைய ஆற்றல் அப்போது உண்மையா வெளிப்படும். அதாவது என்னுடைய கணவனால் தான் நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறினேன், என்னுடைய மனைவியால தான் இந்த முன்னேற்றம், என்னுடைய நண்பனால் தான் இந்த முன்னேற்றம். இப்படி யாராவது ஒருவரை கூட்டணி சேர்த்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே பலமுறை யோசிப்பீங்க. யோசிச்சிட்டீங்கன்னா செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுபோல உங்களுக்கு பிரியமானவர்கள் ஒரு விஷயத்த செஞ்சு முடி அப்படின்னா சொன்ன உடனே முடித்து காட்டுவீர்கள். அப்ப விடாமுயற்சியும் கொள்கையையும் விட்டு கொடுக்காமல் அதில் வெற்றி காணும் வரை போராடி கொண்டிருப்பீர்கள். அப்படி ஒரு அற்புதமான குணம் படைத்தவர்கள் தான் யாருன்னே சொல்லாம நீங்க பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். உண்மையா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு அற்புதமான 3 மூவேந்தர்களை அனுப்பி வைத்திருக்கிறது. புத்தி நாயகன் புதன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப இந்த பயிற்சி நீங்க நினைக்கிறது மாதிரி அல்லது நினைக்காதது மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, மிக அற்புதமான ஒரு அமைப்பு. எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரக அமைப்பை நம்ம உயர்த்தி சொல்லுவோம். அதாவது ஒரு அற்புதமான பலன் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த கிரக அமைப்பை வச்சுக்கிட்டு எப்படியாவது உங்க வாழ்க்கையில முன்னேற பாருங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திட்ட இருந்து வாங்கி கடத்துவோம். அதை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் ஆகியே ஆகணும். புரிஞ்சிக்காத அலட்சியப்படுத்துறவங்க இன்னும் அடுத்த இது மாதிரியான பலன்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த புதன் பயிற்சியையே, இந்த புதன் பகவானையே ஒரு மையமா வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சி பண்ணுங்க. இப்ப இந்த பயிற்சி ஒரு சாதாரண பயிற்சி இல்ல, ஒரு வித்தியாசமான பயிற்சி. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக மூவேந்தர்களை அனுப்பி வைத்திருக்கிறது. சூரியன், சனி, புதன், இந்த மூவேந்தர்களும் உங்கள் வாழ்க்கையை அப்படியே தூக்கி நிறுத்தத்துக்காக வந்திருக்காங்க. அப்ப மூவேந்தர்கள் அப்படின்னா யாரு? மூவேந்தர்கள் அப்படின்னா அவரவர்கள் இனங்களுக்கு அவரவர்கள் புகழ் அடையிறது மாதிரி நல்ல விஷயங்களை இப்படிதான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. அது மட்டும் இல்ல, அந்தந்த வர்க்கத்துக்கு புகழையும் நம்ம தமிழகத்துக்கு மாபெரும் புகழையும் சேர்த்து விட்டு போனவர்கள். அப்ப அவர்கள் மாதிரி இந்த மூவேந்தர்களும் இப்ப வந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அந்த பெயர், புகழ், செல்வங்கள் இதையெல்லாம் கொண்டு வர போகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அதனால இந்த மூவேந்தர்களும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறார்கள். அப்ப கும்பராசியில நடக்கிற இந்த கிரக கூட்டணியால உங்கள் வாழ்க்கையில, அதாவது நீங்க எடுக்கிற முயற்சியை பொறுத்து, இப்ப நம்ம சொல்ற விஷயத்த நம்புறத பொறுத்து, அடுத்தது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத பொறுத்து, உங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து, நீங்க வேலை செய்யற வேலையை பொறுத்து, தொழிலை பொறுத்து, அரசியல், அரசு துறை, மருத்துவத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், இந்த மாதிரி ஒவ்வொரு துறையை பொறுத்தும் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை அளிக்க இந்த புதன் பகவான் வந்திருக்கிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சர்வ புதன்மயம். அதாவது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் புத்தியோட நடந்துக்கிறானோ, புத்திக்கு சொந்தக்காரர் புதன் பகவான். அவரது புத்தியை அமைதிப்படுத்தி நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையில சாதிக்கணும், இந்த வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும், ஒரு குறிக்கோளோட வாழ வைப்பவர் புதன் பகவான். அப்ப நம்ம ஜாதகத்துல கோச்சார ரீதியாகவும் புதன் சரியான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை, செல்வ வளத்தை, குடும்ப சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து விட்டு செல்வார். அதனால உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப கும்பராசியில பயணிக்கிற இந்த சனி, சூரியன், புதனால உங்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார்? அப்ப இந்த மூவேந்தர்களும் இணைந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதனாலதான் இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. அப்ப மிகப்பெரிய மாற்றத்தை, திடீர் ஜாக்பாட்டை, யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். பொதுவாவே சனி பகவானுக்கு அதீத பலம் உண்டு. அதுபோல சூரியன், அதுபோல புதன், மூவருமே நல்ல பலசாலிகள். அதாவது ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய தனிப்பட்ட திறமை இவங்கள்ட்ட இருக்கு. நல்ல இடத்துல போய் அமரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டா உங்க வாழ்க்கையை மாறி போகும். அதனால அந்த அளவுக்கு வலிமை கொண்ட கிரகங்கள் இந்த 3 கிரகங்களும். அப்ப இந்த கிரகத்தெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்.
ஏன்னா அந்த பிரபஞ்சம் அனுப்புறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு தனிப்பட்ட அமைப்பை சொல்லக்கூடியது. அப்ப புதன் பகவான் நம்முடைய புத்தி எதை நோக்கி பயணிக்கணும், இந்த புத்தி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே வந்து முடிவு பண்ணும். என்ன யோசிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையே அதை முடிவு பண்ணும். நல்ல உயரத்துக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த புத்தி முக்கியம். கீழ் தாழ்ந்த இடத்துக்கு போனாலும் இந்த புத்தியால முடியும். நம்மளை வாழ வைக்கிறதுக்கும் அல்லது வீழ்த்தறதுக்கும் இந்த புத்தி போதும். அந்த புத்தியை இயக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலனை கொண்டு வந்திருக்கிறார். அதனால சனி பகவான் மற்றும் புதன் பகவான் நேருக்கு நேர் இப்ப கும்பராசியில பயணம் செய்கிறார்கள் சூரியனுடன். அதனால அந்த கூட்டணி மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப கடகராசிக்கு குருவானவர் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். கடகராசியினுடைய அதிபதி சந்திரன், அதாவது புதன் பகவான். சந்திரன் வளர்ந்து தேய்வது போல, தேய்ந்து வளர்வது போல உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க ஏற்றம் இறக்கமாக இருந்து கொண்டே இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும், தோல்வி கிடைக்கும். தோல்வி கிடைச்சா சந்தோஷப்படுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு. அமாவாசையை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? இதுக்கு மேல உலகத்துல ஒளியே கிடைக்காது. அப்ப உங்க வாழ்க்கையில தோல்வி வருது அமாவாசை மாதிரி, அப்ப நீங்க வருத்தப்படுவீங்களா? அடுத்தது உங்களுக்கு என்ன வரப்போகுது? பௌர்ணமி. அப்ப உங்களுடைய அதிபதி சந்திரன் உங்க வாழ்க்கையில வெற்றியையும் தோல்வியையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் வளர்ச்சியையும் இகழ்ச்சியையும் இப்படி மாறி 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 வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பீர்கள் கடகராசி நண்பர்கள். அதனால இப்ப 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், அசிங்கங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், நிலப்பிரச்சனை இருக்கலாம், தொழில் பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஒரு நாள் மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எப்பொழுதுமே கடகராசி நண்பர்கள் இருக்கணும். கடகராசி அப்படின்னாலே மிகவும் அதி புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசினா ஒரு சோர்வான ராசி அல்ல, எப்பொழுதுமே வலிமை அதிகம். கடகராசினாலே வலிமை அதிகம். ஏன்னா நண்டு, அப்ப அது வலையிலே தங்காது எப்பொழுதுமே. அப்ப தோல்வியிலே நீங்க சுருண்டு கிடைக்க மாட்டீங்க. உங்களுக்கான தேடல் தேடிக்கிட்டே இருப்பீங்க. சூரியன் சனியோடு புதன் இந்த காலகட்டத்துல கூட்டணியில பயணம் செய்கிறார்கள். அற்புதமா இருக்கும், என்ன சூப்பரா இருக்கும், என்ன பிரமாதமா இருக்கும், என்ன பணம், பொருள், செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகா காலகட்டம். நம்பினா முயற்சி பண்ணுங்க, நம்பலன்னா என்ன திட்டி ஒரு கமெண்ட்ஸ் போட்டுட்டு. ஆனாலும் இதை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கான வாய்ப்புகள் வந்துவிட்டது. என் அன்பு கடகராசி நண்பர்களே, தோழிகளே, பிள்ளைகளே, பெரியோர்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரும் சொல்ல மாட்டாங்க வந்து வீட்டிலலாம். நமக்கு ஒரு அசிரீதி சொல்றது மாதிரி எங்கேயாவது டக்குன்னு நமக்கு தோணும் சில விஷயங்கள், அது உண்மையா நடக்கும். அடுத்தது அதுபோல ஏதோ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணோம், அதுல இந்த வாய்ஸ் வந்தது, இது அப்படியே நடக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க உணர்வீங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். குடும்பத்துல புதிய வரவுகள் வர காத்திருக்கிறது. அப்ப என்ன, திருமணம் நடக்க போகுது உங்க பிள்ளைகளுக்கும் அல்லது உங்களுக்கு, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு. இப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவமான போகிறது. சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அதே நேரத்துல எங்கு வாகனத்தில் பயணித்தாலும், வெளியிடத்துல ஆண்கள் பெண்களிடம் பழகும் போதும், நண்பர்களிடம் தொழிலை பத்தி ரகசியம் காக்கும் போதும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். கடகராசி நண்பர்கள் இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. அடுத்த பாலினத்தவர்களிடமும், எதிரிகளிடமும், அரசிடமும் இப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் மற்றபடி உண்மையா உழைக்கிறேங்க, நான் நேர்மையா இருக்கேன், நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு துணிவு இருக்கிறவங்க நின்று விளையாடுங்க. உங்களுக்கான நேரம் இது. மனை, நிலம் வாங்குவதற்கு உரிய நேரம். பயப்படவே வேண்டியதில்லை. எந்த இடம் கிடைச்சாலும் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாங்கி போடுங்க அப்படிங்கிறத விட வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும். ஒரு பைசா இல்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? கோபம் தாங்க வருது. இருக்கட்டும், நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. தானா நடக்கிற அந்த அதிசயத்தை உங்க கண்ணால பார்ப்பீங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் நம்ம கிட்ட இருந்து இருக்கணும். உனக்கு கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விழுது அப்படின்னாலும் அந்த லாட்டரி சீட்டை போய் வாங்குற தைரியம், துணிவு, முயற்சி, அந்த லாட்டரி சீட்டு உங்களுக்கு நேரா வரணும், உங்க கைக்கு வரணும், இதெல்லாம் அதிர்ஷ்டம். இந்த விஷயம் இருக்குல்ல, இதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அதுக்காக எல்லாரும் லாட்டரி சீட்டு போய் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட காலகட்டம் இருக்கிறது, முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இது ஏற்படுத்தும். அதுபோல வேலை செய்யற இடத்துலாம் ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்திருக்கு. உங்க திறமையை காட்டுங்க. கிடைக்கிற சம்பளத்துக்கு இந்த வேலை போதும் எப்பொழுதுமே அப்படி நினைக்காதீங்க. நம்ம வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டும். அப்பதான் சம்பளத்தை விட நமக்கு ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும். அதற்கான முயற்சி தாங்க.
ஏன்னா ஆண்டவன் எழுதி வச்சுட்டு இருப்பான்ல, வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா வேலை செய்யறா இருப்பான். விடு, பரவாயில்ல, சம்பளம் உயர்வும் வேண்டாம், ப்ரொமோஷன் வேணாம், இந்த ஆளுக்கு எழுது. அடுத்து வாங்குற சம்பளத்தை விட யார் அதிகமாக வேலை செய்றாங்க அவங்களுக்கு சம்பளம் உயர்வு போடுங்க. இதுதான் விதி. இதை மனசுல நினைச்சுக்கிட்டு செய்யற தொழில நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அதிக உழைப்போடும் உங்களது உழைப்பு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க முதலாளியே கொடுக்கலனாலும் ஆண்டவன் கொடுப்பார். அந்த இறைவன் உங்களுக்காக கொடுத்து அனுப்புவார். அதனால உண்மையா உழைங்க, சம்பள உயர்வு கிடைக்கும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், உங்களுடைய திறமை வெளிப்படும், உங்களுக்கான வேக்கன்ஸ் அதிகமாகும். நீங்க வேலை போச்சு, வேலை போக போகுது, அல்ல வேலை போயிடுமே, இப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்குமே. எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, என் அன்பு கடகராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நெஞ்சில துணிவும் நேர்மையும் இருந்தா போதும். அதுபோல அலுவலகத்துல தேவையில்லாத பேச்சுக்களை என் அன்பு தோழிகளை குறைச்சிக்கிங்க. எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த அளவுக்கு நமக்கான வலிமை குறைவு. சீக்கிரம் நம்மளை எடை போட்டுருவாங்க. அமைதியோடு தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க, தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. அதனால வார்த்தைகளை கொடுத்து இந்த காலகட்டத்துல வம்புகளை, வழக்குகளை, பிரச்சனைகளை விலைக்கு வாங்கி விடாதீர்கள். அதுபோல நரம்பு பிரச்சனைகள் வரும், கோபம் அதிகமாக வரும், ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால கவனமா இருக்கணும். புதன்கிழமை மிக முக்கியமான நாள். இந்த புதன் பகவானுக்கு புதன்கிழமை மீனாட்சி அம்மன் கோவிலை வழிபடுங்கள், கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுபோல சனி அஸ்தமான நிலையில் பயணம் செய்யற இந்த காலகட்டத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்த நீங்கள் பெருமூச்சு விடுங்க. ஏன்னா அஷ்டம சனியின் தாக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. அதுபோல சுப காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல தடைகள் நிறைய வந்திருக்கும், அதனாலே விட்டு விட்டு வந்திருப்பீர்கள். அந்த தடைகள்லாம் நீங்கி சுப நிகழ்ச்சி நடக்கும். இந்த காலகட்டத்தில் நிம்மதியா இருக்கிறது மாதிரி நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்னொரு 15 நாள் கழிச்சு ஆரம்பிங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லி அடிப்பீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டுவீர்கள். அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வேறுபாடு வரும், பெற்றோர்களிடையே உங்களுக்கு சில பிரச்சனைகள் நடக்கும், சில வழக்குகள், பழைய வழக்குகள்லாம் இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்குள்ளார பிரச்சனை பண்ணிக்கிங்க. மூன்றாவது நபரை தலையிட வைத்து விட வேண்டாம். மூன்றாவது நபரால குடும்பத்துல பெரிய பிரச்சனை இருக்கு, காத்திருக்கு. அப்படி மூன்றாவது நபருடைய தலையீடு உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப பிரச்சனை மட்டும் நினைக்காதீங்க. தொழில பிரச்சனை இருக்கும்போது மூன்றாவது நபர் தலையிடலாம். வேலையில அப்படி, குடும்பத்துல அப்படி, அல்லது வெளிநாட்டுல, அரசியல்ல, அரசு துறையில, இப்படி எந்த விஷயத்திலும் ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல மூன்றாவது நபருடைய தலையீடு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதலான ஒரு விஷயம்தான். அது தோல்வியில் தான் உங்க பிரச்சனை கொண்டு போய் முடியும். அதனால மூன்றாவது நபரை தலையிட வைக்காதீர்கள். நீங்களே தீர அலசி ஆராய்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களால தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த மூன்றாவது நபர் தலையீடு இருக்கு அப்படின்னா மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுங்க. மானம் பார்க்காதீங்க, கௌரவம் பார்க்காதீங்க, பயப்படாதீங்க ஏதாவது நினைச்சிருவாங்க அப்படின்ட்டு வாயை மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஓப்பனா. இல்லைன்னா அதை விட பெரிய பிரச்சனைகள் நம்ம சிக்கிப்போம். புதன் பகவான், புதன் பகவான்னா சந்திரன், சந்திர பகவான். அதுபோல சந்திரன் நம்ம மனதை ஆள்பவன், மனதின் எண்ண ஓட்டத்துக்கு காரணகர்த்தாவே சந்திரன் தான். அப்ப புத்தி கூர்மையை தருபவன் சந்திரன் அப்படிங்கிற புதன் பகவான். அதனாலதான் சொல்றோம், புத்தி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க கவனமா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும். புதன் பலவீனமாக இருக்கிற பட்சத்துல, ஒருவேளை புதன் பலமாக இருக்கும்போது அனைத்து செல்வங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும். இல்ல பலவீனமாக இருந்துட்டா அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில கோளாறுகளை ஏற்படுத்தும். ஏன்னா திடீர்னு நாம இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தோல்விகள், இந்த பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனை அல்லது தொழில நஷ்டங்கள், இது எல்லாமே நம்ம மனசை ரொம்ப குழப்பிடும், செயலை இழந்து போயிடும். அதாவது நம்ம வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போறோம், நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழ்க்கையில கஷ்டத்தை எதிர்கொண்டு சந்திச்சு எப்படி வெற்றி பெற போறோம், நம்மளால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகரிச்சிடும். அதனால ஒருவருடைய அறிவு, ஆற்றல், வித்தை, கல்வி, இதுக்கு எல்லாமே காரணம் புதன் பகவானை நீங்க அதிகமாக வணங்க வேண்டியது அவசியம். ஏன்னா புதன் தான் இப்ப நம்ம உயர்த்தி விடணும். இந்த காலகட்டத்தில் மூவேந்தர்களாக வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த கிரகங்களுடைய அத்தனை பலன்களையும் நம்ம அடையணும் அப்படின்னா பரிகாரங்களை செய்யணும். அவர்களுக்கான மரியாதையை, பிரபஞ்ச சக்தியை நம்ம முழுசா அடையணும்னா இதை செய்யுங்க. ஏன்னா ஒருவருடைய அறிவு, ஆற்றல், வித்தை, கல்வி, இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா புதன் பகவான் தான். அதனால
புதன் பகவான் வித்தைக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறார். அப்ப அந்த வித்தைக்காரகனுடைய முழு பலனையும் நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பா பரிகாரங்கள் செய்தாகணும். பூஜை அறையில இந்த புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கஜத்வஜாய விதுமகே சுகஸ்தாய தீமகி தந்தோ புத பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அற்புதமான சக்தி கொண்டது இது. அது மட்டும் இல்ல, புதன்கிழமையில மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பல நன்மைகளை இந்த புதன் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதுபோல விரைவாக நம்ம செல்வந்தர் ஆகணும், சீக்கிரமா நம்ம கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா உண்மையா உழைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், இந்த பரிகாரங்களை செய்யணும். உண்மையா உழைச்சிடலாம், 4 பேருக்கு முடிஞ்ச நல்லது செஞ்சிடலாம். ஆனா அந்த பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா சில நேரத்துல காலையில எழுந்திரிச்சு அந்த கோவிலுக்கு போறதோ அல்லது பூஜை அறையில இந்த விஷயங்களை செய்யறதோ சில பேருக்கு பிடிக்காது. அதனாலதான் எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரே மாதிரியா சக்சஸ் ஆவறதே இல்லை. யார் ஒருவர் நம்பிக்கையோட இந்த பூஜைகளையும் பரிகாரங்களையும் கோவிலுக்கும் ஒருத்தர் போறாங்களோ கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். சீக்கிரம் நீங்க செல்வந்தர் ஆகணும் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும், செல்வங்களையும் புகழையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும், பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைக்கணும் அப்படின்னா இந்த தாந்திரிக ரகசியத்தை கேட்டுக்குங்க. இது தன ஆகர்ஷண ரகசியம். அதாவது வீட்டுல அஷ்டலட்சுமிகளையும் செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில குளிச்சுட்டு சுத்தமான உடையில நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மஞ்சள் விரிப்பு ஒரு துண்டை போட்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சளால பிடிச்ச பிள்ளையார வச்சுக்கோங்க. வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முத நாள் ஒரு வேலை நீங்க செய்யணும். என்ன செய்றீங்க அப்படின்னா, பவளமல்லி செடியோட வேர்ல ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 11 சிறிய வெள்ளை குண்டுமணிய எடுத்துக்கோங்க. வெள்ளை குண்டுமணி அப்படின்னா வெண்குண்டுமணி அப்படிங்கறதா வெள்ளை குண்டுமணி. சிவப்பு குண்டுமணி மாதிரியே தெரியும். அதுல 11 குண்டுமணி எடுத்துங்க. ஒரு தாயத்துல அந்த வேரையும் 11 குண்டுமணியும் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இப்ப செய்ய போற அந்த பூஜையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நொச்சி செடிக்கு என்ன பண்றீங்க, காப்பு கட்டிக்குங்க. மஞ்சள் எடுத்து மஞ்சள் கயிறால காப்பு கட்டி அந்த ஆணி வேரை எடுத்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் தடவிக்குங்க. கொண்டு வந்து அந்த பூஜை அறையில வச்சுக்கங்க. இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது 4:30 to 5:30 இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில உட்காந்துறீங்க. நம்ம சொன்ன மாதிரி சுத்தமா ஆடை உடுத்திக்கிட்டு மஞ்சள் துணியில அமர்ந்துட்டு போட்டோ அது மாதிரி பிள்ளையெல்லாம் பிடிச்சு வச்சு உட்காந்துருங்க. அப்படியே வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், தேங்காய், பழம், ஊதுபத்தி இதெல்லாம் ஒரு பித்தளை தட்டுல வச்சு தீபாராதனைக்காக வச்சுங்க. பூஜையை தொடங்கிங்க. இந்த பூஜைக்கு குத்து விளக்கு மிக மிக நல்லது. குத்து விளக்குல பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுக்கங்க. பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அதுபோல பச்சரிசி கோலமாவால, மண் பவுடரால பண்ணாதீங்க, பச்சரிசி கோலமாவால தாமரைப்பூ கோலம் நீங்க அமர்ந்திருக்கிறதுக்கும் பக்கத்துல போட்டுக்குங்க. பஞ்சகாவிய விளக்கு இல்லைன்னா பஞ்சகாவிய சாம்பிராணி இல்லைன்னா பஞ்சகாவிய அகர்பத்தி இத நீங்க வாங்கி அங்க ஏற்றி வச்சுங்க. பஞ்சகாவியம் அப்படின்னா பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதா இந்த பஞ்சகாவிய பொருட்கள். பசுமாடு அப்படின்னாலே அஷ்டலட்சுமிகள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவள செடின்னு சொன்னோம்ல அதெல்லாம் இந்த பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இந்த தாயத்தையும் வச்சிருங்க. இப்ப நம்ம சொன்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தீபதூபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏற்றி முடிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 108 முறை மந்திரத்தை சொல்லணும். ஓம் யாதேவி சர்வ பூதேஷு லட்சுமி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அந்த தாயத்தை எடுத்து இடுப்புல கட்டிங்க. அந்த பவளமல்லி செடியோட வேரை ஒரு வெள்ளை துணியில கட்டி அதுல பச்சை கருப்புறத்தையும் போட்டுக்கிட்டு நீங்க பணம் வச்சிருக்கிற பெட்டியோ அல்லது ஏதாவது லாக்கர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளார போட்டுங்க. ஒவ்வொரு வாரமும் 48 வெள்ளிக்கிழமை ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 48 வெள்ளிக்கிழமை இதை செய்யலாம். இல்லைன்னா 48 நாட்கள், அதாவது வளர்பிறையில ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு தொடர்ந்து 48 நாட்கள் பூஜையை நீங்க செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த செல்வங்கள் அப்படியே உங்க வீட்டுக்கு வரும். நீங்க எத்தனை லட்சங்கள் நினைச்சாலும் சரி, எத்தனை கோடிகள் நினைச்சாலும் சரி, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், எத்தனை பிரச்சனை தீர்க்கணும், நோய் தீர்க்கணுமா, கடன் பிரச்சனை தீர்க்கணுமா, குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வரணுமா, பண பிரச்சனை தீர்க்கணுமா, தொழில் பிரச்சனை தீர்க்கணுமா, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த 48 நாட்களுக்குள் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும். இது சத்தியம், இது கண்டிப்பா உண்மை. நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க. இது ஒரு விளம்பரம் தான், தேவைன்னா எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு கடவுளுக்கு நம்ம செய்யற பரிகாரங்கள்
உண்மையான தரமான பொருட்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதற்கான முழு பலனையும் நம்ம அடையலாம். கடவுளுக்கு தானே செய்யறோம், ஏனோ தானோன்னு எங்கேயோ வாங்கி தரமில்லாத பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதற்கான பலனும் குறைவுதான். அப்ப தரமான பொருட்கள், பூஜை பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பல விதமான பூஜை பொருட்களை புதுமையா இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. 9 பூஜை பொருட்கள் கலந்து பச்சரிசி கோலமாவு, பச்சரிசி கோலை கட்டி, பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சதீப எண்ணெய்கள், பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, பச்சை கற்பூரம், இப்படி பல விதமான பூஜை பொருட்கள் ஒரிஜினல் நெய், அதாவது பியூரா தரமானதா செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது கடவுளுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும், அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இது ஒரு விளம்பரம் தான், முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு எங்க கிடைக்குதோ, எது தரம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க வாங்கி பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அஷ்டம சனி காலம். அப்ப இந்த நிலையில சுக்கிரன் இணைந்து 8ஆம் வீட்டில் மறைகிறார். அப்ப வாழ்க்கை துணையின் உடல்நிலையில கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும், இல்லைன்னா மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதனால ஆரம்பத்திலேயே உங்க கணவனோ அல்லது மனைவியோ ஆரம்பத்திலே கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. மருத்துவ செலவுகளை போய் மருத்துவரை காட்டிடுங்க. அதுபோல இந்த காலகட்டத்தில் பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்காதீர்கள். ரொம்ப கவனமா இருக்கணும், உங்க குடும்பமே கவனமா இருக்கணும். ஏன்னா பொருள் களவு போகும், நகை களவு போகும், கொடுத்த பணம் திரும்ப வராது, இல்லைன்னா பணம் களவு போகும். இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா தவிர்க்கலாம். சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு அன்னைக்கே எழுதி வைத்தாகிவிட்டது. கொஞ்சம் நம்பிக்கை வச்சு கொஞ்சம் பாதுகாப்பா பத்திரமா எடுத்து வைங்க. விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்த வேண்டிய காலகட்டம் இது. இதுக்கு மேல வந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, பத்திரப்படுத்திக்கங்க. ஞானக்காரன் கேது உங்கள் ராசிக்கு 3வது வீட்டுல இந்த காலகட்டத்தில் அமர்ந்திருக்கார். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அவர்களுக்கான உதவிகளை தைரியமா செய்யுங்க, முழு மனசோட செய்யுங்க. பல பாவங்கள் குறையும். அவர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு சமமானது. கடவுள் நேரா வந்து கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு நபர் மூலியமா நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. மருத்துவ உதவி, அல்லது கோவில் குளத்துக்கு போறதுக்கான உதவி, அல்லது ஏதாவது ஒரு பணம் வாங்க போறாங்களா, பொருள் வாங்க போறாங்களா, உதவி செய்யுங்க. அவர்களுடைய மனதார ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அந்த ஆசீர்வாதம். அதுபோல பல கோவில்களுக்கு போகணும், குல தெய்வங்களுக்கு வேண்டுதல் இருந்திருக்கும். அந்த பிரார்த்தனைகள், வேண்டுதலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீர்கள். மனப்பூர்வமாக மகிழ்ந்து, ஆஹா நடந்துருச்சு, இது அப்படியே நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சியா, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவோம் அப்படின்னு மனப்பூர்வமா, மன சந்தோஷமா, குடும்ப சந்தோஷத்தோடு போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அதனால கொஞ்சம் தந்தையின் உடல்நிலையிலும் அக்கறை காட்டுங்கள். மனைவி சொன்னோம், அதே போல தந்தையின் உடல்நிலை, இல்லைன்னா தாயின் உடல்நிலை அக்கறை காட்டுங்க. அதாவது பெற்றோர்களிடம் எப்பொழுதுமே வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த காலகட்டத்தில் எது சொன்னாலும் கேட்டுட்டு போறது நல்லது. அவர்கள் நமக்கு சாபம் கொடுத்து விடக்கூடாது. பெற்றவங்களா நீங்க இருக்கும்போது தான் தெரியும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள். அதனால கஷ்டப்பட்டவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா அப்படியே பலிக்கும். அதனாலதான் சொல்றது, எப்போதுமே பிள்ளைகள் பெற்றவங்களுடைய சாபம் வாங்கவே கூடாது. உண்மையா பாசம் வச்சிருக்கிறவங்க, உண்மையா உழைச்சவங்க, உண்மையா நமக்காக பாடுபட்டவங்க சாபம் விட்டாங்கன்னா நமக்கு அப்படியே கேட்கும். அதனாலதான் அந்த காலத்துல தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் வந்தது. அடுத்து பார்த்தோம்னா, சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறார்கள். என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள். நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். அதுபோல நண்பர்களால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, அஷ்டம சனி காலம் நடக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். கடன் வாங்குறதா, அந்த செலவு கொடுக்கறதா, இந்த கடனை கொடுக்கறதா, இந்த செலவு பண்றதா அப்படின்னு கடன் வந்துகிட்டே இருக்கும், செலவுகள் வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு புதுசா ஒன்று செய்வோம் அப்படின்னு இறங்கிடுங்க. இல்லைன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலையும் வேலையிலையும் உங்களை தனித்திறமையை காட்ட ஆரம்பிச்சிருங்க. வேற வழியே இல்லை. இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இந்த வேலைகளை செய்யுங்க. மூவேந்தர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமையில இப்ப நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க. எதையாவது சாப்பிட்டு பார்ப்போம், சரியாகுமா, இந்த நோய்க்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த கஷ்டத்துக்கு, இந்த தோல்விக்கு எதையாவது செஞ்சா அதை சரி பண்ணிடலாமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பீர்கள். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையா இருக்கு, பயன்படுத்திக்கங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்துட்டீங்க அப்படின்னா சக்சஸ் தான். ஆனா கொஞ்சம் பேச்சுல கவனமா இருங்க. வியாபாரம்லாம் அற்புதமா லாபகரமா இருக்கு.
நீங்க கவலையப்பட வேண்டியதில்லை. செய்யற வேலையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செய்யுங்க. ஏதாவது புதுமையா செய்ய முடியுமா? இந்த காலகட்டத்தில் ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட மீடியாக்கள் வந்துருச்சு. யூடியூப்பை தட்டுங்க, இந்த தொழிலை நம்ம எப்படி செய்யலாம், இந்த தொழிலை எப்படி புதுமையை புகுத்தலாம், புதுமைகள் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தட்டுங்க. கம்ப்யூட்டர் தட்டுங்க, நிறைய வரும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும்லாம் இல்லை. அப்ப நம்ம புது ஐடியா கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கலாம். அதுபோல உத்தியோகம் செய்யற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, அரசியல்ல, அரசு துறையில, சினிமா துறையில, மருத்துவத்துறை, நீதித்துறை, இப்படி எந்த துறையில கடகராசி நண்பர்கள் வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் தொந்தரவுகள் நிறைய இருக்கும். பொறாம பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி மட்டும் யாராலையும் தாங்க முடியாது. ஏன்னா நீங்க சும்மா வளர மாட்டீங்க. திடீர்னு விழுவீங்க, திடீர்னு எழுந்து நிற்பீங்க. அப்படியே ஒரு ஷாக்கு, என்னடா ஒரு மேஜிக் நடந்ததா அப்படின்னு ஷாக் ஆயிடுவாங்க. அதனாலதான் அந்த போட்டி பொறாமைகள் உங்க மேல அதிகரிக்கும். உங்களை எப்படி வீழ்த்தலாம், உங்களுக்கு எப்படி தடைய போடலாம், உங்க வெற்றியை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறது நிறைய பேர். அதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் சிந்தித்து செயல்பட்டு வீழ்த்துவீர்கள், அந்த தடைகளை உடைப்பீர்கள். அதுபோல கலைஞர்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கலாம். முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, உங்கள் ராசிப்படி யாரை நண்பராக வைத்துக் கொள்ளலாம், எந்த ராசிக்காரரை தொழில் பார்ட்னராக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில். ஆனாலும் தொழில் செய்யும் போது நம்ம யாரையாவது சார்ந்துதான் நம்ம தொழில் செஞ்சாகணும். நம்ம குடும்பத்திலேயோ, நம்ம உறவுகள்லையோ, அல்லது நண்பர்களிடமோ நம்ம இந்த மாதிரி சார்ந்து செய்யும் போது நம்ம ராசிக்கு ஏற்றது மாதிரி, நம்ம நட்சத்திரத்துக்கு ஏற்றது மாதிரி சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பா அது உயர்வு தாழ்வு அல்லது லாப நஷ்டம் இதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு எந்த ராசி நண்பர்கள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க, உங்கள் தொழிலுக்கு வெற்றியை தேடி தருவாங்க, உங்கள் தொழிலுக்காக உண்மையா உழைப்பாங்க, துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்ப கடகராசிக்கு விருட்சிகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னிராசி, இந்த ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் எந்த பதவியிலையும் எந்த ஒரு இடத்திலையும் பணியாளர்களாக, மேலதிகாரிகளாக, ஆலோசகர்களாக, இப்படி எந்த ஒரு இடத்திலையும் இந்த ராசிக்காரர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சரி, 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏற்படுகிற இந்த மூவேந்தர்களுடைய கூட்டணி எங்க வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், இது உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. 30 ஆண்டுகள் நல்லா வாழ்ந்தவங்களும் இல்ல, 30 ஆண்டுகள் ரொம்ப கெட்டு போனவங்களும் இல்ல இந்த உலகத்துல. அதனால 30 நாட்கள் அப்படின்னாலும் 30 ஆண்டுகள் நம்ம உழைத்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 30 நாட்களுக்குள்ளார இந்த கிரக கூட்டணி அமைப்புகள் கொண்டு வந்துவிடும். அதனாலதான் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, மிக மிக முக்கியமான ஒரு கூட்டணி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, பல பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறது எதுனா பூர்வ ஜென்ம பலனை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த கர்ம வினைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டு வரணும். யாருமே 100% பாவமே செய்யலனா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்துல எவ்வளவோ பாவங்களை நம்ம செஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியாம. பல பேருடைய வயிற்றெரிச்சல நம்ம கொட்டி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாமலே பல சாபங்களை நம்ம பெற்றிருக்கலாம். அதுபோல நம்முடைய முன்னோர்கள் முன் ஜென்மத்துல நம்முடைய வாழ்க்கை, இப்படி பாவங்களை பெறாத எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்ப இந்த பாவங்களுக்கான பலனும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இந்த பாவங்களை நம்ம குறைக்கணும், சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா முக்கியமா 2 விஷயம்தான். வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும், 4 பேருக்கு தர்மம் செய்யணும். இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா எதை வேண்டுமானாலும் யாருக்கும் பயப்படாம செய்யலாம். அந்த ஆண்டவனின் அருள் நமக்கு இருக்கு. நல்லா கஷ்டப்படுறவங்க, 24 மணி நேரமும் உழைக்கிறவங்க யாருமே இந்த காலகட்டத்துல சந்தோஷமா இருக்கிறது இல்ல, கோடீஸ்வரனா இருக்கிறது இல்ல. ஆனா அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு துன்பங்களை மட்டுமே கொடுத்து கெட்ட வழிகளில் சம்பாதிக்கிறவங்க கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே வைக்கிறீங்க. அடிக்கடி கமெண்ட்ஸ்ல பாக்குறோம். எப்பொழுதுமே இந்த தத்துவத்தையும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தவன் பெருக அறுப்பான். ஆக வினையை விதைத்தவன் வினையை அறுத்தே தீர்வான், நன்மையை விதைத்தவன் நன்மையைத்தான் அறுப்பான். இந்த ரகசியம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இதனுடைய ஆழம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் நீதிமான், நாட்டாம ஒரு நீதிபதி அப்படின்னு வச்சுங்க. இந்த பூமியில நம்முடைய எந்த தவறு செஞ்சாலும் பணத்தை கொடுத்து உயர் பதவிகளில உள்ளவங்களை கூப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். எந்த பெரிய தண்டனையா இருந்தாலும்
தடுத்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கடவுளின் அந்த நீதிமன்றத்தில் யாராலும் தப்பவே முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க பல கேமரா வச்சிருந்தாலும் சரி, பல ஆதாரங்கள் வச்சிருந்தாலும் அதெல்லாம் பணத்தை கொடுத்து நம்ம அந்த ஆதாரத்தையும் மாத்திரலாம், அந்த கேமராவில் பதிவான படத்தையும் வீடியோவையும் நம்ம மாத்திரலாம், தண்டனையில இருந்து தப்பித்து விடலாம். ஆனா இறைவன் ஒரு இடத்துல கேமரா வைக்கல. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இப்படி பஞ்சபூதங்கள் அனைத்திலும் அவனுடைய கேமரா நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கு, நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்முடைய வாழ்க்கை முறை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நல்லது செஞ்சீங்க அப்படின்னா நீதிபதி அங்கே பார்ப்பாரு, கண்டிப்பா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் அந்த இறைவன் சனி பகவான். அதுபோல கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலனை ஏதாவது ஒரு வழியில, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நிம்மதி இல்லாதது, அதுபோல தொழில நஷ்டம், இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தீராத நோய்கள், இது மாதிரியான அமைப்பை எல்லாம் அந்த இறைவன் கொடுப்பார். அதனால எப்பொழுதுமே கடவுளை நம்பி, கடவுள் நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான், இந்த பிரபஞ்சம் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்பிக்கை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா போதும். அதுக்கு மேல ஒரு தப்பு கூட நீங்க பண்ண மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி செய்த தப்புக்களுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம், தண்டனையை குறைய நம்ம ஒரே வழி நமக்கு என்னன்னா தர்மம் தான், நேர்மையா இதுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துங்க. இது நம்ம ஒரு புத்தி சொல்ற அளவுக்குலாம் இல்ல, அதாவது ஒரு வேண்டுகோள், பிரபஞ்சத்தின் விதி, அவ்வளவுதான். நல்லது செய்யறவங்க கண்டிப்பா நல்லதை அனுபவிப்பாங்க, கெட்டது செய்யறவங்க கண்டிப்பா கெட்டதை அனுபவிப்பார்கள். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்றது, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. யார் நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவையில போய் சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வழியை, நேரான பாதையை, நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து 4 பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களது பல கர்ம வினைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மாதிரி இந்த பரிகாரங்களையும் செய்யுங்க. நம்ம சொல்றது மாதிரி, அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிறது இறைவனுக்கு மிக நெருக்கமான விஷயங்கள். இறைவனை நம்ம அருகில கொண்டு வந்து அமர்த்தக்கூடியது. இந்த மந்திரங்கள், பூஜை பொருட்கள், வீட்டில் பூஜை செய்யறது, கோவிலுக்கு போறது, ஆன்மீக பயணம், இது எல்லாமே கடவுளை நம்ம சந்திக்கக்கூடிய தருணங்கள். அதனால இந்த விஷயத்தையும் விட்டு விடாதீர்கள் என் நண்பர்களே. இந்த 3 விஷயத்தையும் எப்போ நீங்கள் செய்தாலும், அதாவது நேர்மையாக இருக்கணும், ஆன்மீக பயணத்தில் இருக்கணும், அதுபோல் 4 பேருக்கு நல்லது செய்யணும். இந்த 3 விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம். இதை நீங்கள் வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம்.